ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் திண்டுக்கல் செந்தில் சுகன்யா ஃபேமிலி. இன்றைக்கி குழி பணியாரம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு வரமிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிட்டு கடுகு ஒரு ஸ்பூனு, பச்சை கடலை பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகா சேர்க்கல இன்றைக்கி. தேங்காய் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது போடுறதுனால நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பணியார மாவு நான் வீட்டில் தான் அரைச்சி வச்சுருக்கிறேன். சூப்பராக இருக்கும் பணியாரம் நம்ம வீட்டில் அரைச்சி செய்யும்போது. இந்த மாதிரி தாளித்து விட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பணியார பேனை வச்சுக்கலாம். காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடுங்க. அப்போ தான் பணியாரம் பிய்யாமல் நல்லா சூப்பராக வரும். சின்ன குழிக்கரண்டியால் நம்ம பணியார மாவெல்லாம் அதில் சின்ன சின்ன இதாக உருண்டையாக ஊற்றிக்கலாம். இப்போ வெந்ததுக்கு அப்புறமா பெரட்டி விட்டுடலாம். இது கூட தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும்